ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்பெஷலில் சூப்பரான ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் எடுத்திருக்கிறது சிக்கன் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். நம்ம கொத்தி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம சாப்பரில் போட்டு வேணாலும் கொத்திக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக மேஷ் பண்ணணும். அடுத்து சாப்டு கொரியாண்டர், கொஞ்சம் புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக சாப் பண்ணது, ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணது, 1 இன்ச் இஞ்சி சாப் பண்ணது, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணியிருக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் இந்த கட்லெட்டுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வணக்கிக்கலாம். ரொம்ப வணக்கணும் இல்லை, சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த இஃப்தார் டைம்லலாம் செய்யும்போது குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த அளவு வெங்காயம் வணங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வணங்கணும்னு தேவையில்லை, ஒரு நிமிஷம் வணங்கினா போதும். நமக்கு சாப் பண்ண சிக்கன் கிடைக்கலன்னா போன்லெஸ் சிக்கனை மிக்சியில் போட்டு நம்ம லைட்டாக ட்ரிப் பண்ணோம்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். நம்ம வெந்த பிறகு நல்லா இன்னும் கொஞ்சம் கொத்தி விட்டுக்கலாம் சிக்கனை. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். சிக்கனோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கு ரொம்ப ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்க்குறதில்ல. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. சிக்கனில் இருக்க தண்ணியே வெளிவரும். நம்ம இது ஒரு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அடுப்பை சிம்லேயே வச்சு நம்ம இந்த சிக்கனை வேக விட போகிறோம். மூடி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி நம்ம சிக்கனை கொத்தி விட்டுக்கலாம். கொத்தி விட்டால் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் அது சின்னதாகிக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். நல்லா ஆறணுன்னு தான் நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ ஆறின சிக்கனை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கட்லெட்டுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் மைதா போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கன் கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரெட்டை 2 மிக்சியில் போட்டு அடித்து தான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு
கையில் இந்த மாதிரி வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக ஃப்ளாட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப லேஸாக ஃப்ளாட் பண்ணோம்னா நமக்கு மைதா மாவில் டிப் பண்ணும்போது அது அப்படியே பிஞ்சிரும். இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டில் வந்து நல்லா எல்லா சைடும் ப்ரெட்டு படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் ப்ரெட்டு பட்டால் தான் நமக்கு வந்து கட்லெட் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு 1 hour வந்து அப்படியே வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா தான் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து உதிராமல் இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது உதிராமல் இருக்கும். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பேனில் வந்து ஆயில் இந்த அளவு விட்டுட்டு இதில் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம கட்லெட்டை ஆட் பண்ணிக்கலாம். கட்லெட் வந்து ரொம்ப ஒட்டி ஒட்டி போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கணும். இந்த அளவு போட்டால் போதும். ஒரு 5 minutes விட்டுட்டு அப்புறம் மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் செய்யும்போது சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி விட்டாச்சு. இது ஒரு 5 minutes இருக்குது பாருங்கள். சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சிக்கன் கட்லெட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.